அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. சுக்லபட்ச திதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஷஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைல தருணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். குரோதி அப்படின்னாலே பகை கேடு அப்படிங்கிற பொருள். 60 தமிழ் வருடங்கள்ல 38ஆவதா வரக்கூடியது தான் இந்த குரோதி வருடம். இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி நமக்கு அனைவருக்குமே பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த வருடமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நம்மளுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, வாங்கிய கடனை எல்லாத்தையும் அடைப்போமா, நம்மளால் இந்த வருஷம் வீடு கட்ட முடியுமா, நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்குமா அப்படின்னு பல்வேறு விதமான ஆசைகளும் நம்மளுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு விதமான கனவுகளை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்க போறக்கூடிய ஆண்டு தான் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு. இந்த குரோதி வருடத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷராசியிலையும், செவ்வாய் கும்பராசியிலையும், புதன் மீனராசியிலையும், சுக்கிரன் மீனத்திலையும், குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுபகிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆண்டு முழுவதுமே ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் தான் பயணத்தை தொடங்குறாங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டோட பொதுவான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மழை அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனோடு சுக்கிரனை இணைஞ்சிருக்கிறதால உயர்கல்வியில் சில மாற்றங்கள்லாம் வரலாம். சனியோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இனம் தெரியாத புதிய நோய்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறைக்கே சில சவால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடம். 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறதால பணப்புழக்கம் அப்படிங்கிறது சற்று குறையும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுமாரான நிலை தான் இருக்கும். லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதால வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் இந்த ஆண்டு அதிகரிக்கும். அந்நிய செலாவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். இந்த ஆண்டு வெள்ளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீர்நிலைகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. மீன் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நேரத்தில் மழை பெய்யாது, விவசாயம் அதிக மழை பெய்து கெடும். இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள்லாம் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் கூட சூழ்நிலை வரும். தொழிலில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சரியாக அமையும். இந்த ஆண்டு காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த குரோதி வருடம். இதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுமே பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக அவசியம். பெருமாளுக்கு ஏகாதசி நாட்கள்லையும் சிவபெருமானுக்கு சிவராத்திரி நாட்கள்லையும் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வர எல்லா நன்மைகளுமே இந்த குரோதி வருடத்தில் கிடைக்கும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் சந்திரன் அமர்ந்திருப்பது விரைய வீட்டில் நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் எல்லாருமே ஓடிக்கொண்டே இருப்பாங்க. சும்மா ஆடுறவனுக்கு சலங்கை கட்டின கதையாகிடும். எப்போதும் ஒரு பரபரப்பு அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இவர்களுக்கு கிடைக்கும் தலைமை பதவியோட சுகம்தான். காணாததை கண்டது மாதிரி குதிப்பாங்க. அவசரத்தில் அண்டாவுக்குள்ளே கை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வருடம் கடகராசிக்காரர்கள் எல்லாரையும் எளிதில் முடிக்க வேண்டிய வேலைகளையும் சிக்கலாக்கி தவிப்பாங்க. இந்த வருடம் பண வரவு அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது. இதற்கு காரணம் இவர்களுடைய வேலையில் கிடைக்கும் பதவி உயர்வாக தான் இருக்கும். சிலருக்கெல்லாம் அரசு பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்காரர்கள் எல்லாருமே குழந்தைகளோட தகப்பனாருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழிலாம் ஆரம்பிப்பீங்க. குடும்ப நிலையில் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. அரசு சார்பில் உங்களுக்கு சன்மானம்லாம் கிடைக்கலாம். அரசு வேலை அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு கிடைக்கும். குடும்பத்தில்
பணத்தில் நிறைய தங்கம் இந்த வருடத்தில் வாங்கலாம். நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்கு சிறு தடைகளுக்கு பின் திருமணம் நடக்கும். வெளிநாட்டுக்கு சகோதரன் சென்றால் செலவுகள் உங்களுக்கு அதிகமாகும். வெளிநாடு சம்பந்தமான ஒப்பந்தங்கள்லாம் ஒரு சிறு தடைகளுக்கு பிறகு உறுதி செய்யப்படும். உங்களுக்கு நீண்ட நாளாக தொலைபேசி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக தொலைபேசி வாங்குவீங்க. சிறு தூர பயணம்லாம் சென்று வருவீங்க. பணியாளர்களை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. இந்த வருடம் கண்டிப்பாக அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குவீங்க. மனை விஷயம் அப்படிங்கிறது இழுத்தடிக்கலாம். புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் தங்களோட பாடப்பிரிவில் தலைமை பண்பு வகுப்பீங்க. வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களோட சிலர்லாம் பசுமாடு வளர்க்க இனிமேல் ஆரம்பித்து விடுவீங்க. குடியிருப்பின் மேற்பார்வையாளராக உங்களுக்கு பதவி உயர்வுலாம் கிடைக்கலாம். குழந்தை வரம் வேண்டிக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை மட்டுமே உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும். உங்களுடைய வாரிசுகளால் கொஞ்சம் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அதுவும் வாரிசுகளின் காதல் விஷயமாக கூட இருக்கலாம். பங்கு வர்த்தகத்தின் பக்கம் தலை வைத்து கூட நீங்கள் படுக்க வேண்டாம். பங்கு வர்த்தகம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வெகு நஷ்டத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரலாம். தலைவலி அதிகமாகவே இருக்கும். மருத்துவரிடம் சென்று கண்ணாடி போட்டுக்கிறது நல்லது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளில் இந்த ஆண்டு வெற்றி உண்டு. உங்கள் தொழில் உங்களுக்கு சமமான எதிரிகள் இருப்பாங்க. பண விஷயத்தில் கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் சரியாக எழுதி வச்சுக்கிறது நல்லது. இந்த வருடம் திருமண விஷயம் அப்படிங்கிறது சற்று வில்லங்கத்தோடு தான் நடக்கும். அநேகமாக காதல் திருமணம் அதிகமாக இருக்கும் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்கும். அதுவும் ஊரை போல நாட்டை போல திருமண மண்டபம் கோவில்களில் நடக்காமல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் நடக்கும். திருமணத்தில் சண்டையும் ரத்தமும் சிந்துதல் கூட வரலாம். கலப்பு திருமணமாக தான் இருக்கும். நாடு விட்டு நாடு வந்து கல்யாணம் கூட நடக்கலாம். சில ஏமாற்று நபர்கள்லாம் பெண்களை காதலித்து தவிக்க விட்டு பெண் குழந்தையோடு பஞ்சாயத்து பேசி திருமணம் செய்வீங்க. இந்த வருடம் வியாபாரத்தில் பங்குதாரர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே சற்று பொல்லாதவர்களாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தந்தாலும் தொழிலில் மட்டும் சற்று நெருடலாக தான் இருக்குது. உங்கள் தொழிலில் ஏதோ ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்திலேயும் ஒரு சில பாதிப்புகள்லாம் வரும். உங்களுடைய ராசிநாதன் 12ல் இருக்கிறதால இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது கடலோரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ராமேஸ்வரம் இதற்கு ஏற்ற கோயிலாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் மூலம் இரு வகையான பலன்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் அல்லது அனுகூலமான பலன்கள்லாம் உண்டு. அதே சமயம் உங்களோடு மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் பல நன்மைகள் இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடக்கிறதால உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது வரும். நோய் நொடிகளால் அதிக பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதிக செலவுகள் வரும். மனதில் இனம் புரியாத சஞ்சலமும் பயமும் ஏற்படலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கெல்லாம் யோகம் தரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முயற்சியில் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெயர் புகழ் புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரலாம். அதனால் மக்கள் மத்தியில் நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. உங்களுக்கு மாணவர்கள்லாம் படிப்பில் மிக சிறப்பாக செயல்படுவீங்க. மதிப்பெண்களும் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் முன்னேற்றமும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வருடம். புதிய வாய்ப்புகள் தேடி வருவதோடு திடீர் அதிர்ஷ்டமும் கை கொடுத்து உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சகல விஷயத்திலையும் பொறுமையை கையாள வேண்டிய வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போங்க. கடகராசிக்காரர்கள் அனைவரையும் அனுசரித்து போகிறது நல்லது. இந்த தமிழ் புத்தாண்டு பல யோகங்கள் இருந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். புதிதாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் திட்டங்களெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. யாருக்காவது வாக்கு கொடுக்கும் முன்பு ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து கொடுக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அஷ்டமத்து சனி நடக்கிறதாலையும் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறதாலையும் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வழிபடுவதோடு அதன் அருகே உள்ள பைரவன் பட்டியில் உள்ள பைரவரையும் வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு சனி செவ்வாயோட சேர்க்கை இருக்கிறதால திங்கக்கிழமையில்
அல்லிப்பூ மாலை, ஜவ்வரிசி பாயாசம், சந்தன கலர் துணியில 20 மிளகு மூட்டை கட்டி நீங்க தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளின் தாக்கம் அப்படிங்கிறது குறையும். எப்போதும் அலைஞ்சுகிட்டே வேலை செய்யும் வயதான பெண்களின் தேவையை கேட்டறிந்து அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சங்கடகர சதுர்த்தியில விநாயகரை வழிபாடு செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, தொழிலையும் சரி, பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய வருடமாக இருக்கும்.